தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி வாங்க நம்ம வந்து இந்த கோழி குஞ்சுகளை நாய் பிடிக்காமல் பூனை பிடிக்காமல் எலி பிடிக்காமல் வளர்க்குறது எப்படி, அப்புறம் வந்து அந்த கூண்டுகளை ரெடி பண்ணி எப்படி மெத்தனா மாடி மொட்டை மாடி மேலே எப்படி கோழி குஞ்சு வளர்க்குறான்ற பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ நிறைய பேர் நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது தோழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோழி குஞ்சுகளை வந்து அட்டைப்பெட்டியில் வச்சுருந்தேன் சார், அது வந்து பூனை கடிச்சிருச்சு, எலி பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் நாய் பிடிச்சிருது அப்பப்பன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன குஞ்சுகளை நாய் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் பிடிக்கும். இப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, இந்த ப்ரூடரில் நீங்கள் வச்சு 15 நாள் வந்து ப்ரூடர் வரை வைக்கிறீங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் கம்பல்சரி பகல் இரவாக லைட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா இரவைக்கு மட்டும் லைட்டு வச்சா போதும். முதல்ல ஒரு 10 நாளைக்கு மட்டும் பகல் இரவாக லைட் வைக்கணும் ப்ரூடர் வைக்கும்போது. அப்புறம் ப்ரூடரில் கழிச்சதுக்கப்புறமா ப்ரூடர்லேருந்து கோழி குஞ்சுகளை எப்படி காப்பாற்றலாம். இப்போ தாய் கோழி இருந்தால் ப்ரூடர் அவசியம் இல்லை, அதே வந்து தாய்க்கோழி இல்லைன்னா ப்ரூடர் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ தாய்க்கோழி இருந்தால் அந்த குஞ்சுகளை எப்படி வளர்ப்பது, அதை வந்து பாதுகாப்பாக வளர்ப்பது. இப்போ தாய்க்கோழி இருந்தால் கூட பூனை பிடிக்கும், தாய்க்கோழி இருந்தால் கூட எலி கடிக்கும். அப்போ அது எப்படி அதிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரி வாங்க, அடுத்தபடியாக அது எப்படி கூண்டடித்து வளர்க்குறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி பாருங்கள், இதான் அந்த கூண்டு. இப்போ இந்த கூண்டு என்ன சைஸு அப்படின்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி உயரம், 3 அடி அகலம், 2.5க்கு 3 இந்த கூண்டோட சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 500 ரூபா செலவாச்சுது. இது எப்படி 500 ரூபா செலவு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நானே ரெடி பண்ணது, நானும் என் பிள்ளையும் சேர்ந்து அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணோம். இப்போ நம்மளே ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அப்படி இல்லை முடியலை அப்படின்னு சொன்னால் ஆசாரிக்கிட்ட சொன்னால் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. நம்ம அதுக்கான மெட்டீரியல்ஸை வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க அடித்து தருவாங்க. இது எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த தாய்க்கோழிகளோட குஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இந்த குஞ்செல்லாம் வந்து 15-20 நாள் அந்த குஞ்சுங்க தாய்க்கோழியோடு இருக்குது. இப்போ இதுக்கு ப்ரூடர் தேவையில்லை, ஏன்னா இது தாய்க்கோழி இருக்கிறதுனால தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 குஞ்சு வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ளே வளர்க்கலாம். சின்ன குஞ்சுகள் 30-40 வரைக்கும் கூட வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு. இப்போ இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, இப்போ எதுக்காக இந்த கூண்டு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து மழை காலங்கள் வரும், அப்புறம் பனிக்காலம் வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலி பூனை நாய் இதெல்லாம் இந்த சின்ன கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரூடர் கலைச்சோன்னே வெளியே கோழி குஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது இந்த கோழி குஞ்சியை உள்ளே விட்டுட்டு இந்த கதவை இப்படி சாத்தி கொண்டி போட்டுடணும். போட்டோம்னா உள்ளே எதுவுமே போகாது. ஏன்னா சுற்றி வர நம்ம வந்து வலை வச்சுருக்கோம், அந்த பச்சை கலர் வலை வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பகுதிக்கு வலை வச்சுருக்கோம். பின்னுக்கு ஒரு பகுதியில் வந்து நம்ம சீட்டு போட்டு மறைச்சிருக்கோம். அது தேவையில்லை, அது ஓப்பன் தேவையில்லை, 3 பக்கம் ஓப்பன் இருந்தால் போதும். அப்புறம் இந்த கூண்டை வேறு எதுக்கெல்லாம் வைக்கலாம், எங்கேயெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொட்டை மாடி இருக்கும், உங்களுக்கு மெத்தை இருக்கும், அது மேலேயும் நீங்கள் இந்த கூண்டை வைக்கலாம். தாராளமாக தூக்கிட்டு போயிட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 அடிக்கு கால் விட்டுருக்கோம். கீழே அந்த நிலத்துலேருந்து மேலே 1/2 அடிக்கு நீங்கள் அதை ஒரு 2 செங்கல்லை கூட கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி இந்த காலை வச்சிடலாம். இப்போ புயல் அடித்தா கூட இந்த கூண்டு பிரட்டிக்கிட்டு விடாது, ஏன்னா இதுக்கு மேலே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாடிக்கு மேலே ஒரு சுவர் கட்டியிருப்பீங்க, ஒரு 2 அடி உயரத்தில் சுவர் கட்டியிருப்பீங்க, அதை அணைச்ச மாதிரி இது வச்சுட்டிங்கன்னா அதில் சேஃப்டி. மேலே வந்து பார்த்திங்கன்னா தகரம், இந்த தகரம் இது கடையில் விற்கிது, உங்களுக்கு தெரியும். இது 3க்கு 6 அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கிது. நமக்கு தேவை பாதி அப்படின்னா ஒரு தகரத்தை வாங்கி 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு பிட்டை நம்ம இதில் வச்சு ஆணி அடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டீங்க, ஒரு தீவனத்தை போட முடியாது. இந்த தாய்க்கோழி சும்மாவே இருக்காது, அது காலால் இழுத்து பறித்து கீழே கொட்டும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு தட்டு வாங்கிக்கணும், எல்லோ கலரில் இருப்பாருங்க தட்டு. இது வந்து தீவன தட்டு விற்கிற கடையிலேயே, இந்த ரிங்கர்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும். இதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆயிடுச்சு பாருங்கள், தாயோடய இருக்கனால நல்லா ஆக்டிவாக இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குலாம், இப்போ கோழி குஞ்சு பொறிச்ச உடனே பொறிச்சதுலேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கம்பெனி தீவனம் கொடுங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். கம்பெனி தீவனத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நாம் கோழி குஞ்சுகளை இறக்காமல் வளர்க்குறோன்னா அந்த தீவனம் தான் நமக்கு பலன் தருது, அதுதான் கை கொடுக்குது. அப்போ அதனால் நம்ம அதைத்தான் பேசி ஆகணும். அதுக்காக நம்ம அது எல்லாமே சரின்னு சொல்ல வரல. நாம் வந்து இந்த 1.5 மாதம் வரைக்கும் அதை போட்டு வளர்த்துட்டு 1.5 மாதத்துக்கு அப்புறமா நம்மளுடைய பாரம்பரிய தீவனமான கம்பு சோளம் இதையெல்லாம் உடச்சி போட்டு நம்ம கோழி குஞ்சுகளை வளர்க்கலாம். அதில் கருவாட்டு தூள் கலந்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதெல்லாம் போட போகிறோம். இப்போ இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோழி குஞ்சு எவ்வளோ நாள் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த தாயோட ஒரு 20 நாள் இருந்தால் கூட 25 நாள் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் தாயத்துக்கு வெளியே போட்டு இந்த குஞ்சுங்களை மட்டும் உள்ளே வளர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குஞ்சுகளை எப்போ வெளியே விடலாம் அப்படின்னா, ஒரு 2 மாதம் கடந்ததுக்கப்புறமா இந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் வெளியே விட்டுடலாம். 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கம்பெனி தீவனம் போட்டு வளர்த்துட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் வெளியே விட்டோன்னே கம்பு சோளம் இந்த கருவாட்டு தூள் இதெல்லாம் கலந்து போட்டு நம்ம வளர்த்துக்கலாம்.
அப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து இடமே இருக்காது, நான் மாடியில் தான் கோழி வளர்த்தாகணும்னே அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க இதை மாதிரி கூண்டு அவசியம் ரெடி பண்ணிக்கங்க. இது மாடி மேலே கொண்டு வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. கீழால் வந்து கல் வச்சுக்கிட்டிங்கன்னா உயரமாக, அது கீழே நீங்கள் அந்த எச்சத்தை பெருக்கி எடுத்துடலாம் டெய்லி. அப்போ பெருக்கி எடுக்கும்போது என்ன பண்ணணும், கீழே வந்து மணல் போடணும். அந்த கூண்டுக்கு கீழ் பகுதியில் மணலை கொட்டி வச்சிடணும். நம்ம இந்த வீடு கட்டுற மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணலை கொட்டி வச்சிடலாம். அல்லது அந்த தேங்காய் நார் தும்பு கொட்டலாம், அல்லது வந்து இந்த உமி போடலாம், அரிசி உமி போடலாம். இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட்டி பெருக்கி எடுத்துக்கலாம். க்ளீனாகவும் இருக்கும், வாடை வரவே வராது, எந்த நாற்றமும் வராது. அப்படி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கீழே போட்டு கூட அப்படியே பெருக்கி எடுத்துடலாம், அந்த வாடை வராது. இதை மாதிரி செய்யலாம். இப்போ இந்த கோழி குஞ்சுகளுக்கு இப்போ இப்படி நம்ம வச்சுட்டோம். இப்போ குளிர்காலம் வருது, பனிக்காலம் வருது, மழை காலம் வந்துருச்சு, இதுங்களை எப்படி காப்பாற்றுறது? இதில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிச்சிடும் உள்ள, அப்புறம் பனி போகும் உள்ள. சரி, இதெல்லாம் போகாமல் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. அடுத்தபடியாக நம்ம இது சுற்றி வர எப்படி எதை வச்சு தார்பாய் பண்ணுறது, தார்பாய் எந்த தார்பாய் வச்சு கட்டுறது. இப்போ நமக்கு பேனர் கூட சில பேர்கிட்ட கிடைக்கும். சும்மா நார்மலாக பேனர், ஏதாவது கட்சி பேனர்கள் அந்த மாதிரி ஏதாவது சும்மா இருக்கிற பேனர்கள் கேட்டு வாங்கலாம். அந்த பேனர் வாங்கினா இது சுற்றி வர பேனரை கட்டிடலாம். அப்படி பேனர் இல்லைன்னா கடையில் தார்பாய் விற்கிது, 5க்கு 10, 10க்கு 15 அந்த மாதிரி நிறைய விற்கிது, 7க்கு 8 அந்த மாதிரிலாம் விற்கிது. இதுக்கு என்ன அளவு தேவையோ அதை வாங்கிக்கலாம். அதுவும் இல்லை எனக்கு செலவழிக்க முடியாது, அதுவும் செலவழிக்க முடியாதுன்னா இந்த உரசாக்கு, நம்மக்கிட்ட இருக்க உரசாக்குகளை 2ஆக கட் பண்ணி பிரிச்சுட்டு அந்த உரசாக்கை சுற்றி வர காட்டலாம். சரி வாங்க, அடுத்தபடியாக அந்த உரசாக்கை எப்படி கட்டி காற்று உள்ளே வராமல் தடுப்பது பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தார்பாய் எப்படி மூடுறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது உரசாக்கு. இதை நான் வந்து பொழந்துக்கிட்டேன், அப்படியே 2ஆக பொழந்துட்டேன். இப்போ ஒரு தார்பாயாக நமக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான் ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் தெரியணும்னு தான். இப்போ இதுக்குள்ளே சைட்டில் சொருவிக்கும், அப்படியே சொருவி வச்சுட்டு சுற்றி வர இதே மாதிரி நல்லா சொருவிடும். இது வந்து இந்த பனி காலத்தில் 11 மணிக்கு தான் இதை திறக்கணும், அதுக்கு முன்னாடி திறக்கவே கூடாது. இப்போ இந்த பக்கத்துக்கு இதை சொருவிடும், இதே மாதிரி இன்னொரு பை எடுத்து இந்த பக்கம் சொருவிடும். இப்போ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே அதில் செட் பண்ணி வச்சுட்டோம், தேவையில்லை. அது இதே மாதிரி பையை வச்சு அடித்து வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து முன்பகுதி, இப்போ வாடை காற்று வீசிக்கிட்டு இருக்கு, அதனால் இதை என்ன பண்ணோம், இப்படி தான் வச்சுருக்கணும். 11 மணி வரைக்கும் நம்ம எடுக்கவே கூடாது. இப்படி அடைச்சிட்டோம், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இப்படி ஒரு கட்டையை தூக்கி வச்சிடலாம் வெயிட்டுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி வர எப்படி அது பறக்காமல் இருக்க என்ன பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சணல். இப்போ அந்த இந்த மாதிரி ஒரு சணல் வாங்கிக்கலாம், நம்ம கடையில் கிடைக்கும், மளிகை கடையிலாம் கிடைக்கும். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கூண்டு இருந்தாலும் சரி, 5 கூண்டு இருந்தாலும் சரி, இந்த கூண்டுக்கு சுற்றி வர இப்படி போட்டு நல்லா டைட்டாக இந்த சணலை இறுக்கி கட்டி விட்டோம்னா அந்த கூண்டை அப்படியே ஒரு பேக்கப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படியே செட்டாக இருக்கும், காற்று போகாது. இது காற்றடித்தா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் உருவிட்டு போகாது. உருவிட்டு போகாமல் இருக்க இதுக்குள்ளே போட்டு கூட கட்டி கூட வைக்கலாம். நம்ம இப்படி சொருவி வைக்கிறோம், கட்டி கூட வைக்கலாம். உள்ளே இருந்து சணல் போட்டு நல்லா கட்டி கூட வச்சிடலாம். வச்சுட்டோம்னா இது சொருகாது, பிச்சுக்கிட்டு போகாது காற்றுக்கு, அது பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கும். ஒரு 11 மணி ஆனோடனே இது 2 பக்கமும் 3 பக்கமும் நீக்கி விட்டுருணும். ஏன்னா உள்ளே காற்று படணும், வெயில் படணும். அப்போ என்ன பண்ணால் கூண்டு காயும். இப்படியே இருந்துச்சுன்னா 11 மணிக்கு அப்புறமும் இது இப்படி இருந்துச்சுன்னா உள்பக்கம் கூண்டு அந்த எச்சங்கள் மேலே இருந்தால் கூட காயாது, வாடை அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணணும், 11 மணிக்கு மேலே அதை நீக்கிடணும். அது வரைக்கும் இதை திறந்தே வைக்கக்கூடாது. மழை வந்துருச்சுன்னா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த மருந்துகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு எல்லா மருந்துகளும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடைகளில் போன உடனே, மெடிக்கலில் போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெடிக்கலில் போயிட்டு அந்த மெடிக்கல்காரர்கிட்ட நம்ம சொன்ன மருந்துகளை கேட்பீங்க. அவர் உடனே இந்த மருந்து கொடுக்க முடியாது, அது என்கிட்ட இல்லை, இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு வேறு ஒன்று ரெஃபர் பண்ணுவார் அவர். மெடிக்கலில் போயிட்டு நீங்கள் கேட்கும்போது இந்த மருந்து இல்லைன்னு சொன்னால் அந்த மெடிக்கலை விட்டு வேறு மெடிக்கலுக்கு போங்க, நம்ம சொல்கிற மருந்து தான் வாங்கி போடணும். மெரிக்குயின் மாத்திரை சொன்னோம்னா மெரிக்குயின் மாத்திரையை தான் நீங்கள் பயன்படுத்தணும், டானிக்கை பயன்படுத்தக்கூடாது. அதை கொடுப்பாங்க, இது இல்லை இது கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்து தான் யாருக்குமே கோழியை காப்பாற்ற முடியல. நிறைய பேர் கோழியை இழந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நாம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோழர்கள் தோழியர்கள் வந்து அவங்க ஒரு ஆசையாக வளர்ப்பாங்க ஒரு கோழியை. ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எவ்வளோ பேர் இன்றைக்கி வளர்க்குறீங்க.
அதனால தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் நஷ்டம் அடையக்கூடாது. இதில் வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு தான் இதெல்லாமே பண்ணுறோம், சும்மா விளையாட்டுத்தனத்துக்கு பண்ணல. ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழிலுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அதே மாதிரி அதனால் நீங்கள் மெடிக்கலில் நான் சொல்கிற மருந்தை மட்டும் வேறு வாங்காதீங்க. மற்றது வந்து கோழி வளர்க்கலாமா எல்லோரும் அப்படின்லாம் கேள்விகள் வரும். எல்லாருமே கோழி வளர்க்கலாங்க. கோழி வளர்க்குறதுக்கு ஆள் பாகுபாடு கிடையாது. யார் வேணால் வளர்க்கலாம், ஆசைக்கு வளர்க்கலாம், பிஸ்னஸாக வளர்க்கலாம், நல்லபடியாக வளர்க்கலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நான் அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காலையில் 7:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பெரும்பாலும் இந்த ஆர்டிபிகே மட்டும் நாங்கள் கவர்மெண்ட்டில் போட சொல்கிறோம். ஏன் கவர்மெண்ட்டில் போட சொல்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் அது கொஞ்சம் இதாக வச்சுருப்பாங்க, டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அந்த மருந்துகள் வந்து அந்த உயிரணி இறக்காமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த கவர்மெண்ட்டில் பெரும்பாலும் போட சொல்கிறோம். இப்போ அதிகம் கோழி வச்சுருந்தா நம்ம கவர்மெண்ட்டில் போய் போட முடியாது, அதை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போக முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் சார்கிட்டே கேட்டிங்கன்னா அவரே வந்து கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கம்பவுண்டர் அனுப்பிவிடுவாங்க, அவங்க மூலமாக பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து கோழிக்கு பலன் தரும். இப்போ அதே தனியாரில் வாங்கும்போது சில பேர் வந்து சரியான இதில் டெம்பரேச்சர் கடைபிடிக்காதனால அது நமக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதையும் நம்ம ஒன்று சொல்கிறோம். அப்புறம் வந்து இந்த கூண்டுக்குள்ளே கோழி குஞ்சு வளர்க்குறதால நோய் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இப்போ அது நடக்கும். நோயின்றது எந்த காலத்துலேயும் எல்லாத்துக்குமே வரும், வராமல் இல்லை, வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த கூண்டில் இருந்தால் கூட கோழி குஞ்சு உறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உறங்கும் கோழி குஞ்சுகள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தாராளமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை செய்யுங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு வரும்போது இந்த கோழி குஞ்சுகள் இறப்புலேருந்து நீங்கள் காப்பாற்றலாம். இப்போ சின்ன கோழி குஞ்சுகள் இறக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம F1, அதோட F1 இல்லைனா B1, அதுக்கு பிறகு IBT, அப்புறம் லசோட்டா, இந்த 3 சொட்டு மருந்துகளையும் போட சொல்கிறோம். இது ஆரம்ப காலத்தில் இந்த சிறிய கோழி குஞ்சுகளை இந்த நோய்கள் தாக்கும்ன்றதுக்காக சொல்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து அந்த மருந்துகள் சரியான மெயின்டைன் பண்ணுறாங்களா, இது என்ன மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்படி மெடிக்கலில் வாங்கணும் அப்படின்னா, இந்த வெட்டினரி மருந்துகள் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். சில மெடிக்கல்களில், சில வெட்டினரி மெடிக்கல் இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிற மெடிக்கலில் நம்ம வாங்கும்போது, சேல்ஸ் ஸ்பீடாக இருக்க மெடிக்கலில் நம்ம வாங்கும்போது அந்த மருந்து வந்து நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அவங்க ஸ்டாக் பண்ண மாட்டாங்க, உடனே வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சரி, நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் ஒரு மருந்து சொல்லும்போது இந்த வீடியோ இந்த லிங்க்கில் இருக்க போய் பாருங்கன்னு சொல்லுவேன். அதை மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.